ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم رواه صحيح مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரி ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு 1447வது ஒரு புது வருடத்துல, அதிலேயும் குறிப்பாக சங்கையான ஒரு மாதம் முஹர்ரமுடைய மாதத்துடைய முதலாவது நாள்ல முதலாவது ஜும்ஆல காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முஹர்ரமுடைய மாதம் அது இஸ்லாத்துடைய பார்வையில லேசான ஒரு மாதம் கிடையாது. அல்லாஹு தஆலாவால கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள்ல மிக முக்கியமான ஒரு மாதம், சங்கைக்குரிய ஒரு மாதம், பல சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். இன்னும் சில உலமாக்கள் பதிவு செய்யறாங்க, ஜாஹிலியத்துடைய காலத்தில இருந்தே இந்த 4 மாதங்கள், குர்ஆன்ல சொல்லப்பட்ட 4 மாதங்கள் அது கண்ணியமான மாதங்கள். எந்த அளவுக்கு என்றா ஜாஹிலியத்துடைய காலம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அவங்க எவ்வளவு பெரிய மடமேல வாழ்ந்த மக்கள் என்பதாக எங்களுக்கு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு மடமேல வாழ்ந்தாங்க என்பதாக நாங்க புதுசாக சொல்ல தேவை கிடையாது. உதாரணமாக 2 பேருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன சண்டை, இந்த காலத்துல அந்த பிரச்சனைகளை நாங்க பெருசா எடுக்க மாட்டோம். ஆனா அந்த காலத்துல ஒரு சின்ன பிரச்சனைகளை கூட, ஒரு சின்ன வாய்த்தக்கத்தை கூட, ஒரு பிரச்சனையே இல்லாத விடயத்தை கூட ஒரு பிரச்சனையாக உருவாக்கி கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க. ஒரு வீட்டு மனிதனுடைய ஒட்டகம் இன்னும் ஒரு வீட்டுல போயிட்டு தண்ணி குடிச்சதுக்காக வேண்டி 133 வருஷங்கள் யுத்தம் செய்த மக்கள். ஒரு வீட்டுடைய கோழி அடுத்த வீட்டுல போயிட்டு முட்டை போட்டதுக்காக வேண்டி 75 வருஷத்துக்கு மேலால யுத்தம் செஞ்சவங்க ஜாஹிலியத்துடைய மக்கள். அவ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி மடமேல வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில கூட இந்த 4 மாதங்கள்ல ஏதாவது ஒரு மாதத்தை இந்த மக்கள் அடைஞ்சிட்டாங்க என்று சொல்லி சொன்னா உலமாக்கள் கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க.
சொந்த தாய கொலை செஞ்சவர் எதிரில வாராரு. சொந்த தாய தந்தைய கொலை செஞ்சவர் எதிரில வந்தாலும் அவர்களை குனிஞ்ச தலை நிமிராம போவாங்க என்பதாக கிதாபில் எழுதுறாங்க. ஏன்? இந்த மாதத்துடைய கண்ணியம் அப்படி. அவ கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஜாஹிலியத்துல வாழ்ந்த மக்கள் இந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்தினாங்கடா நானும் நீங்களும் அல்லாஹு தஆலா எங்களை அப்படி வாழ வைக்கல. ஒரு புத்திஜீவியாக வாழ வச்சிருக்கிறானே, அறிவுடைய மக்களாக வாழ வச்சிருக்கிறானே. சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட எவ்வளவு பேர் மன்னிக்கிறதுக்கு தயாராக ஈக்கக்கூடிய பல மக்கள் அல்லாஹு தஆலா வாழ வச்சிருக்கிறான் இந்த ஜமான்ல. அப்படி ஈக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்களே இந்த மாதங்களை அவ்வளவு கண்ணியப்படுத்தினாங்கடா நானும் நீங்களும் இந்த மாதத்தை எவ்வளவு கண்ணியப்படுத்தணும், எவ்வளவு சங்கைப்படுத்தணும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது அல்லாஹ்வால கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் மட்டும் கிடையாது. அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இந்த மாதத்துல இஸ்லாத்துல இருக்கக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகளை இந்த மாதத்துல தான் அல்லாஹு தஆலா நடத்தாட்டி காட்டினான் மக்களுக்கு. உதாரணமாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய தௌபா கபூல் செய்யப்பட்ட மாதம். அவங்களால நடந்த ஒரு தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சாங்க. அந்த தௌபாவை அல்லாஹ் கபூல் செஞ்ச மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு கீழால இவங்க மாட்டிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்துல திக்கு தெரியாம திணறினாங்க. இந்த நேரத்துல அல்லாஹு தஆலா கை கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தையும் அவர்களுடைய கூட்டத்தையும் பாதுகாத்த மாதம் முஹர்ரமுடைய மாதம். அதே போல ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. எவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நபி. கிதாபுகள் எழுதுறாங்க 18 வருஷ காலம் நோயில கஷ்டப்பட்டாங்க. இது வரைக்கும் வந்த எந்த உலமாக்களும், எவ்வளவு பெரிய உலமாக்களும் இது வரைக்கும் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு வந்த நோயுடைய பேரை இது வரைக்கும் எந்த உலமாக்களும் பதிவு செய்யல. பேரே தெரியாத நோய், 18 வருஷம் கஷ்டப்பட்டாங்களே, அந்த நோய்க்கு அல்லாஹ் ஒரு குளிர்ந்த தண்ணீரை கொண்டு ஷிஃபாவை கொடுத்தன்னு சொல்றான் குர்ஆன்ல. சூரத்து சாதுடைய குர்ஆன் ஆயத். இந்த ஷிஃபாவை கொடுத்த மாதம் முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முஃமின்களோட ஜூதி மலை அடிவாரத்துல ஒதுங்கினாங்களே, ஒதுங்கின அந்த மாதம் முஹர்ரமுடைய மாதம். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்த அல்லாஹு தஆலா மீனை கொண்ட ஒரு சோதனைக்குள்ளாக்கினான். அவங்க செய்த ஒரு இஸ்திக்ஃபாரின் மூலமாக அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளால இருந்து வெளியேற்றின மாதம் முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்படி இஸ்லாத்துல மிக முக்கியமான என்னென்ன நிகழ்வுகள் இருக்குதோ, உதாரணம் உஹதுடைய யுத்தம் நடந்த மாதம், கர்பலாவுடைய யுத்தம் நடந்த மாதம், இப்படி இஸ்லாத்துல ஈக்கக்கூடிய முக்கியமான சில விடயங்களை அல்லாஹு தஆலா நடத்தாட்டின ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே இந்த புது வருடத்துல இந்த புது மாதத்துல காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோலிக்கும், அதாவது புது வருடம் பிறந்துட்டு இந்த வருடத்துல இருந்து சரி இந்த மாற்றங்கள் எங்கட வாழ்க்கையில வரணும் என்பதாக சில மக்கள் நியத்து வச்சிருப்பாங்க. உலக ரீதியா சில மக்கள் உள்ளத்தால நியத்து வச்சு கேளும், இந்த வருஷம் என்றா எப்படியாவது ஒரு வீடு வாசல் வாங்கணும், எப்படியாவது தோட்டம் தரவு வீங்கணும், எப்படியாவது காணி பூமி வாங்கணும், எப்படியாவது சொந்தமா வாகனம் வாங்கணும், எப்படியாவது வாழ்க்கையில ஒரு ஆளாகணும் நியத்து வைக்கிறான். எப்படி புது வருஷத்துல இப்படிதான் ஆட்கள் நியத்து வைக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா இந்த முஹர்ரம்ல முதலாவது நாள்ல நாங்க எடுக்க வேண்டிய இலக்கு, எடுக்க வேண்டிய நியத் இது இல்ல. அதெல்லாம் துனியாவுடைய ரீதியாவது 2வது 3வது ஆப்ஷன். முதலாவது நாங்க எடுக்க வேண்டிய நியத், வாழ்க்கையில இந்த முஹர்ரம்ல எங்களுக்கிட்ட என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் என்ற நியத் என்ன, எங்கட இலக்கு என்ன இந்த முஹர்ரத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்துல சொன்ன சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் எல்லா சம்பவத்தை எடுத்து பார்த்தாலும் எல்லா சம்பவமும் ஈமானோட டச் ஆகும். ஈமானோட எல்லா சம்பவமும் டச் ஆகும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பாவம் செஞ்சாங்க. அந்த பாவத்துக்கு தௌபா செஞ்சாங்களே, அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஈமான் நம்பிக்கை, தௌபா செஞ்சாங்க, அல்லாஹ் மன்னிச்சான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறுல அல்லாஹு தஆலா ஒரு ஊர் அழிச்ச சோதனை உண்டு இருக்குது, ஒரு கிராமத்தை அழிச்ச சோதனை இருக்குது, ஒரு சிறு பக்கத்தை பகுதி அழிச்ச சோதனை இருக்குது. வரலாறுல எந்த நபியிட காலத்திலேயும்
முழு உலகத்தை அழிச்ச ஒரு சோதனை இல்ல. அந்த சோதனை இந்த நபிதான் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். முழு உலகத்தை அல்லாஹ் அழிச்சு அந்த முஃமின்களை கொஞ்சம் முஃமின்கள் 80 முஃமின்கள் அல்லாஹ் பாதுகாத்தானே. நம்பிக்கை ஈந்துச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அத போல அல்லாஹ் அவங்களோட நம்பிக்கையை பாதுகாத்தான். அப்ப ஈமானோட சம்பந்தப்பட்டீங்க. ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 18 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய மனைவி சொன்னாங்க, நீங்க ஒரு தடவை அல்லாஹ் கிட்ட கேட்டேன்னு அல்லாஹ் இதுக்கு ஷிஃபாவை தந்துடுவானே. சொன்னாங்க என்ன தெரியுமா, பாருங்க அவனோட வார்த்தை இதெல்லாம் தங்கத்தால பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, 75 வருஷம் உலகத்துல வாழ்ற, 75 வருஷம் எந்த கஷ்டமும் இல்ல, எந்த சோதனையும் இல்ல, எந்த நோயும் இல்ல, நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா இல்லையா? அப்ப 18 வருஷம் தான் எனக்கு நோயில கஷ்டப்படுறேன். 75 வருஷம் நல்லா வாழ்ந்ததுக்கு 75 வருஷம் நோயில ஈக்கிறது தானே சரி. அப்ப 18 வருஷத்துல நான் எப்படி அல்லாஹ் கிட்ட ஷிஃபாவை கேட்கிறேன்? இப்படிதான் உலகத்துல வாழ்ந்தான் அந்த ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏழாத கட்டத்துல அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டாங்க, நம்பிக்கை ஈமான், அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய ஒவ்வொரு சம்பவங்கள் எடுத்து பார்த்தா எல்லா சம்பவங்களும் ஈமானோட டச் ஆகும். அப்ப வாழ்க்கையில இந்த முஹர்ரமுடைய மாதம் முதலாவது நாள் முதலாவது ஜும்மால உறுதியாக ஒரு நியத்தோட உலகத்துல நாங்க வாழணும். இதுக்கு பின்னால் என் மௌத்து வரைக்கும் இந்த வருடத்திலிருந்து என் வாழ்க்கையில ஒரு மாற்றம், வாழ்க்கையில ஒரு ஈமான்தாரியா வாழும், ஒரு முஃமினாக வாழணும். வாழ்க்கையில ஈமான்ல பலகீனம் வராம வாழணும். வாழ்க்கையில கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா கவலை கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ பேருடைய பேச்சுல ஈமானிக்குது, அவங்களோட பேரளவுல ஈமானிக்குது, ஆனா வாழ்க்கையில செயலளவு எடுத்து பார்த்தா ஈமான் ஈக்குதா என்று கேட்டா எத்தனையோ பேர் தலை குனிய வேண்டிய நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வெறுமனே முஃமின் என்று அந்த வார்த்தை ஈக்குதே, அது வாழ்க்கையில இல்ல, வெறும் வாய் வார்த்தையாக ஈக்குது, வெறும் வாய் வார்த்தையாக மாத்திரம் ஈக்குது. வாழ்க்கையில முஃமின் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்த இன்னும் அதிகமான மக்கள் வாழ்க்கையில் அடையல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தால நியத்து வைங்க, இந்த வருடத்துல இருந்து இவ்வளவு காலம் முஸ்லிமாக வாழ்ந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில முஃமினுடைய அந்தஸ்துக்கள் வரும், நான் ஒரு முஃமினாக மாறணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமின் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல குர்ஆன்ல அல்லாஹ் பல சிஃபாத்துகளை முஃமின்களை பத்தி பேசுறான். முஃமின் என்றா யார்? உலகத்துல மௌத்துக்கு முன்னால அடைய வேண்டிய அந்தஸ்து முஃமின் மட்டுமல்ல, முஃமினுக்கு பின்னால் இன்னொரு அந்தஸ்து. அத பேசுறது இந்த இடம் நேரம் கொடுக்காது. முஃமினுக்கு பின்னால இன்னொரு அந்தஸ்து இருக்குது. அப்ப ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரம் கலிமாவை ஏற்றுக்கொண்டுட்டான் என்றா அவனுக்கு பெயர் முஸ்லிம். இந்த முஸ்லிமாக ஈந்து பேரளவுல முஸ்லிமா ஈக்கிறான், வாழ்க்கையில எந்த அமளிவாதத்தும் இல்ல, வாழ்க்கையில சில பேணுதல் இல்ல, அவனோட பாட்டுல ஈக்கிறான் கலிமாவை சொல்லி என்றா இந்த வாழ்க்கை அல்லாஹ் விரும்புறல்ல. இந்த முஸ்லிமுக்கு குர்ஆன் செல்லுது இவனுக்கு உதவி அல்ல. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், முஃமினுக்கு தான் உதவி செய்யற கடமை, முஸ்லிமுக்கு உதவி செய்யற கடமை இல்ல. குர்ஆன் சொல்லுது. அப்ப முஃமின் என்று சொல்லக்கூடிய தரஜாவை ஒரு மனிதன் வாழ்க்கையில அடையணும் என்றா முஸ்லிம் என்ற கேட்டகரியில அடுத்த பக்கம் போகணும். அடுத்த பக்கம் போறது முஃமின் என்ற இடத்துக்கு கால் வைக்கிறது லேசல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல முஃமினுடைய பல சிபாத்துகளை பேசுறான். நான் சும்மா ஒன்றை இந்த இடத்துல சொல்லி காட்டுறேன். உண்டு அல்லாஹ் குர்ஆன்ல முஃமின்களை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு ஆயத்துல சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அது மட்டும் அல்லாஹ் சொல்றான். முஃமின்கள் என்ன யாரு தெரியுமா? முஃமின் என்ன எப்படி விளங்கிக் கொள்ளலும் தெரியுமா? இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவங்கள கிட்ட பேசி அல்லாஹ் என்று சொன்னா அவங்களோட உள்ளத்துல ஒரு நடுக்கம் வரணும், ஒரு திடுக்கம் ஒன்று வரணும், ஒரு பயம். இந்த பயம் எங்கட உள்ளத்துல ஈக்கிதா முஃமின் என்று சொல்லக்கூடிய வாசப்படிக்கு வாரம். நான் இது இன்னும் வரலையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முஃமினுடைய முதலாவது தன்மை இன்னும் வாழ்க்கையில பூர்த்தியாக இல்ல. கொஞ்சம் உள்ளத்தால யோசிங்க. நாங்க ஒரு தவறு செய்ய போறோம், ஒரு பாவம் ஒன்று செய்ய போறோம், சும்மா நக்களுக்கு எங்களுக்கு கிட்ட ஈக்கக்கூடியவங்க ஒரு கேலி செய்யக்கூடிய விதமா என்னோட நண்பர்கள் சொல்றாங்க, இந்த தவறு செய்ய போறாய், அந்த அவனோட வாப்ப வாராரு, உங்களோட உம்மா வாரா, உங்களோட தங்கச்சி வாராங்க, இப்படி சொன்னா ஒரு பயம் ஒன்று வருமே. திடீர்னு நாங்க செய்யற தவறுல இருந்து பின்னுக்காவோம், அந்த தவறை செய்ய மாட்டோம். ஆனா உண்மையில வரல. அப்படி ஒரு வார்த்தைக்கு எப்படி பயம் உண்டி?
ஆனா நாங்க தவறு செய்யக்கூடிய நேரம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னாலும் அதை மீறி தவறு செய்யறோம் என்றா நாங்க முஃமினான்னு சொல்லி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்க எல்லாம் முஃமினான்னு சொல்லி சிந்திக்கணும். எங்களை நாங்க கேள்வி கேட்கணுமா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில முதலாவது இந்த சிஃபத்தே வாழ்க்கையில வரல இல்ல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேக்குறாங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு கிட்ட கேக்குறாங்க, உபை இப்னு கஅப் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல தக்வான்னு சொல்றாங்களே, அல்லாஹ்வோட பயம் என்னன்னு கேக்குறாங்க, இறையச்சம் என்ன? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க. உமர், நீங்க காட்டு பகுதியில அடர்ந்த முள்ளெல்லாம் ஈக்கக்கூடிய முள்ளு கல்லு நிறைஞ்சிக்கிற காட்டு பகுதியில பிரயாணம் செஞ்சுக்கிறீங்களா? சொன்னா பிரயாணம் செஞ்சுக்கிறேன். கேட்டாங்க, அதுல பிரயாணம் செய்யக்கூடிய நேரம் நீங்க எப்படி போவீங்க? சொன்னா பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்துல முள்ளு கல்லெல்லாம் ஈக்குது, இது ஏண்ட மேனிக்கும் படாம ஏண்ட உடுப்புக்கும் படாம எந்த ஆபத்தும் வராம ரொம்ப கவனமா பேணுதலா போவன் சொன்னாங்க. உலக வாழ்க்கையில இறையச்சம் தக்குவான்ற ஐதான். நாங்க வாழக்கூடிய ஜமானாக மோசமான ஜமான், முட்கள் என்று சொல்லக்கூடிய பாவம் நிறைஞ்சிக்கிற ஜமான். இந்த ஜமான்ல எங்கட பாதையில போகணும் என்றா எங்கட ஈமானும் கெடக்கூடாது, எங்கட அமலும் கெடக்கூடாது. ரொம்ப கவனமா பாவம் என்ற முள்ளில மாட்டாம போறதுதான் தக்குவாண்டா. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல உள்ளத்துல எத்தனை விதமான பயங்கள் இருக்குது எங்கட உள்ளங்கள்ல. எதிரியுடைய பயம் ஈக்குது, வறுமையுடைய பயம் ஈக்குது, நோயுடைய பயம் ஈக்குது, வருங்காலத்துடைய பயம் ஈக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய பயம் ஈக்குதா இல்லையாண்டா எத்தனை பேருக்கு ஜவாபு சொல்லலும்? 100% அல்லாஹ்வோட பயம் உள்ளத்துல ஈக்குதுன்னு சொல்லி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் உலகத்துல அல்லாஹ்க்கு பயப்படுவாங்களோ, ஹதீஸுல் குதுஸில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க. அல்லாஹ் சொல்றதா, யார் உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ்க்கு பயந்து வாழுவாங்களோ, இந்த வார்த்தையை நல்லா நினைவு வச்சுக்கோ, அல்லாஹ்க்கு பயந்து யார் வாழுவாங்களோ கியாமத்துடைய நாள்ல பயமில்லாத மனிதர்களா இருப்பார். கேள்வி கணக்கு நினைச்சு அவங்க பயப்பட தேவையில்லை, அவங்க சிராத்தை நினைச்சு பயப்பட தேவையில்லை, சொர்க்கம் நரகத்தை நினைச்சு பயப்பட தேவையில்லை. ஏன்? உலக வாழ்க்கையில் அல்லாஹ் பயந்தாரு, உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வோட தக்வாவோட வாழ்ந்தாரு. இவருக்கு கியாமத்துடைய நாள் அச்சம் இல்லாதவராயிருப்பாரு. ஆனா உலக வாழ்க்கையில எந்த மனிதன் அல்லாஹ்க்கு பயப்படாம வாழ்றானோ, மனம் போன போக்கில வாழ்றானோ, அவன் மனசு சொல்ற விதமா வாழ்ந்தானோ, வேற எந்துக்கும் பயம் இல்ல, அல்லாஹ்க்கும் பயம் இல்ல, ஒன்றுக்கும் பயம் இல்ல, அவன் விரும்பினபடி உலகத்துல வாழ்றான். கியாமத்துடைய நாள் அச்சமுடையவனாயிருப்பான். கேள்வி கணக்கு நினைச்சு பயம், சிராத்த நினைச்சு பயம், நன்மை தீமை எந்த கையில கிடைக்கும் என்று பயம், சொருக்கம் நரகம் பயம். ஏன்? உலக வாழ்க்கையில் அல்லாஹ்க்கு பயப்படல இவன். அல்லாஹ் அந்த நேரத்துல இவனை தடமாற வைப்பான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே இந்த முஹர்ரமுடைய மாதம் முதலாவது உள்ளத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் தான் ஈமானுள்ள மக்களாக மாறும். எங்களோட உள்ளத்துல ஈமான சீராக்கி கொள்ளணும், நம்பிக்கையை சீராக்கி கொள்ளணும், அல்லாஹ்வுடைய மேல இருக்கக்கூடிய பயத்தை சீராக்கணும். இது முதலாவது நாங்க எடுக்கக்கூடிய பாடம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது, இந்த முஹர்ரமுடைய மாதம் ஈமானோட ஒரு மனிதன் வாழ்க்கையை கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இரண்டாவது உள்ளத்தில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தான் அல்லாஹ்வோட தொடர்பை சீராக்கும். எங்களுக்கும் என் ரப்புக்கும் இடையில ஈக்கக்கூடிய தொடர்பு எப்படி இருக்குது? எனக்கும் என் ரப்புக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது? நான் அல்லாஹ்வோட எவ்வளவு தொடர்பு வச்சிருக்கிறேன்? அல்லாஹ்வோட ஈக்கக்கூடிய ரகசிய தொடர்பை சீராக்கும். நான் பேச வரல இந்த இடத்துல 5 நேரம் தொழுறத பத்தியோ இல்லாட்டி ஹஜ் உம்ரா போறத பத்தியோ, இதெல்லாம் இரண்டாவது. நாங்க தொழுதா மனிதர்களுக்கு விளங்கும், நாங்க ஹஜ் உம்ராவுக்கு போனா விளங்கும். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வோட வெச்ச ரகசிய தொடர்புள்ள மனிதன் இருக்கிறான். அல்லாஹ்வோட ஒரு மனிதன் ரகசிய தொடர்பு வச்சிருக்கிறான். இந்த மனிதன் சமூகத்தில் அடையாளம் காட்டப்பட மாட்டார், அடையாளம் காட்டப்பட மாட்டார். உலகத்துல எதுல தொடர்பு வச்சாலும் அடையாளம் காட்டப்படுவார். ஜனாதிபதியோட ஒருத்தர் தொடர்பு அடையாளம் காட்டப்படுவாரா இல்லையா? இவருக்கு ஜனாதிபதியோட தொடர்பு, பிரதமரோட தொடர்பு, இந்த மினிஸ்டரோட தொடர்பு, இந்த நிர்வாகத்தோட தொடர்பு. ஏண்டா உலக ரீதியா என்ன தொடர்பு வச்சாலும் அடையாளம் காட்டப்படுவார். போலீஸோட தொடர்பு இருந்தா இவர் அடையாளம் காட்டப்படுவார். ஆனா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோட தொடர்பு வைக்கிற மனுஷன் அடையாளம் காட்டப்பட மாட்டார்.
சாதாரணமா தான் ஈப்பார், சர்வ சாதாரணமா ஈப்பார், பரதேசிய போல ஈப்பாரு, பிச்சைக்காரன போலதான் ஈப்பாரு. ஆனா அல்லாஹ்க்கும் அவருக்கும் ஈகிற தொடர்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் சாதாரணமா ஈக்கிறான், அல்லாஹ்வோட தொடர்பை சரியா வச்சுக்கிறான். இந்த மனுஷன் ஈகிறானே கையேந்தி துவா கேட்டான் என்று அல்லாஹ் கிட்ட, அந்த நாள்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இல்ல, தக்தீர்ல எழுதப்பட்டில்ல என்றாலும் இந்த மனிதன் அல்லாஹ்வோட வச்சிருக்கிற தொடர்பின் காரணமா அவன் கேட்ட விஷயத்தை அல்லாஹ் நடத்தாட்டி காட்டுவான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையில இதுக்கு எவ்வளவு உதாரணங்கள், எவ்வளவு உதாரணங்கள். அதனால வாழ்க்கையில் அல்லாஹ்வோட தொடர்பை சீராக்கும். லில்லாஹி அல்லாஹ்வோட மட்டும்தான் தொடர்பு. நான் செய்யற சில அமல்கள் யாருக்கும் தெரியா, என் மனைவிக்கு தெரியா, என் பிள்ளைக்கு தெரியா, என் உம்மாக்கு வாப்பாக்கு யாருக்கும் தெரியா. எனக்கும் என் ரப்புக்கும் மத்தியில இருக்கக்கூடிய என்ன அமல்கிற வாழ்க்கையிலே கொஞ்சம் உள்ளத்தால யோசி. நியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி எவ்வளவு அமல்களை வாழ்க்கையில செஞ்சாங்க. உம்மத் விளங்கி கொள்ளணும் என்பதற்காக வேண்டி மாத்திரம் உம்மத்துக்கு சொன்னாங்களே தவிர வாழ்க்கையில எவ்வளவு ரகசியமான அமல்கள் இருந்துச்சு. நியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு சம்பவம் ஒன்று கிதாபில் எழுதுறாங்க. முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை தேடி பாருங்க. முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க. மதீனால நடந்த ஒரு உண்மை சம்பவம் இவங்க எழுதுறாங்க கிதாபுல. நாங்க மதீனால ஒரு தடவை பெரிய ஒரு பஞ்சம் ஒன்று வந்துச்சு. இந்த நேரத்துல எல்லாரும் மழை கேட்டு துவா செய்யறாங்க. பல வருஷ காலம் மழை இல்ல, எல்லாம் துவா செய்யறாங்க, மழை ஓணும் மழை ஓணும். சரியான கவலை, எல்லாத்துக்கும் கஷ்டம், மழை இல்லாம சிரமப்பட்டு கொண்டிருந்தான். அந்த நேரத்துல முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நாள் இரவு இஷா தொழுகைக்கு பின்னால நாங்க இஷாவை தொழுதுட்டு வெளியே வாரோம். எல்லாரும் வீடுகளுக்கு வைத்தாங்க. நான் என்ன செஞ்சேன், மஸ்ஜிது நபவியுடைய ஒரு தூண்ல சாஞ்சி கொண்டு நீந்தன். யாருமே இல்ல பள்ளிவாசல்ல, நான் மட்டும்தான் நீந்தன். அந்த நேரத்துல திடீரென்று ஒரு மனுஷன் வந்தார் மஸ்ஜிது நபவியை நோக்கி. மஸ்ஜிது நபவியை நோக்கி ஒருத்தர் வந்தார். இரவுடைய நேரம், அவர் வரக்கூடிய நேரம் தன்னை சம்பூர்ணமா மறைச்சு கொண்டுதான் வந்தார். அவர் யாருன்னு எனக்கு விளங்கல்ல, நான் நினைச்சேன் வளமையா வார ஒருத்தரா ஈக்கும். அவர் வந்தாரு, மஸ்ஜிதுக்குள்ள போனாரு, இஷாவுக்கு பின்னால முகு எடுத்தாரு, தொழுங்காரு, தக்பீரை கெட்டி தொழுறாரு தொழுறாரு தொழுறாரு. தொழுகையை முடிக்கிற மாதிரி இல்ல. நான் யோசிச்சேன் இப்ப முடிப்பார் அப்ப முடிப்பார், இல்ல, அவர் தொழுகையை முடிக்கல. அதானுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சலாம் கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் கையேந்தி துவா செஞ்சாரு. துவா செஞ்சு அவர் கவலையோட கேட்டாரு, யா அல்லாஹ், மதீனால எத்தனையோ வருஷமா மழை இல்லாம இருக்குது, நீ மதீனாவுக்கு மழையை கொடுப்பாயாக என்று மட்டும்தான் துவா செஞ்சார். கைய பணிய போட முன்னுக்கு எல்லாம் மழை இறக்கினான் மதீனால. சுபஹானல்லாஹ். நான் ஆச்சரியத்தோடு நான் பார்த்தேன், யாரப்பா இவரு, இப்படி துவா கேட்ட உடனே அல்லாஹ் கொடுத்துட்டானே மழைய. ஃபஜ்ருக்கு எல்லாம் தொலை வந்தாங்க, இவரும் சாதாரணமா தொழுதாரு. தொழுதுக்கு அப்படியே வைத்துட்டாரு. வந்தவங்க எல்லாம் மலையில நனைஞ்சு கொண்டுதான் வீடுகளுக்கு போனார். அதுக்கு அடுத்த நாள் நான் இவரை எதிர்பார்த்த நிஷாவுக்கு பின்னால வருவார் என்று அதே போல வந்தார். யாரும் இல்லாத நேரம் தனியா வந்தார். மோத்த மூடிக்கொண்டுதான் வந்தாரு போனாரு. அப்படியே தக்பீரை கெட்டினாரு, தொழுதாரு. அதே போல ஃபஜ்ர் வரைக்கும் தொழுதாரு. தொழுது துவா செஞ்சாரு, யா அல்லாஹ், மதீனாக்கு மலையை குடியா அல்லாஹ். கேட்ட உடனே அல்லாஹ் மலையை இறக்கினான். கிதாபில் எழுதுறாங்க, அந்த முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் வருஷ கணக்கு மழை இல்ல, இவர் கேட்ட உடனே 2 நாள்ல முழு வருஷத்துடைய பஞ்சத்தையும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினார். 2 நாள். இப்ப இவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு, இவர் யாருன்னு பார்ப்போம், யார் இந்த பரக்கத்தான மனுஷன். நான் ஃபஜ்ர தொழுந்ததுக்கு பின்னால இவருடைய பின்னகாலே போனேன். இவர் மதீனால ஒரு எல்லைக்கு போனாரு, ஒரு பாலனங்க வீட்டுக்குள்ள போனாரு. நானும் பின்னுக்கால போனேன். வைத்து சலாம் சொன்னேன், அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க திரும்பல்ல, வாலைக்கும் சலாம் என்று மட்டும்தான் சொன்னாரு. கேட்டாங்க, யாரு நீங்க? என்ன முகத்த பாக்கள் அந்த பக்கம் பார்த்துட்டு தான் பேசினார். கேட்ட, நீங்க யாரு? நான் உங்களை நோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். 2 நாள் துவா கேட்டீங்க, அல்லாஹ் பஞ்சத்தை போக்கிட்டான். கேட்டாங்க, நீங்க யாரு? சொன்னாங்க, எனக்கும் அவளுக்கும் மத்தியில் எந்த விதமான அறிமுகமும் இல்ல, மஹப்பத் இல்ல. நானும் நீங்களும் அறிமுகமாக ஒரு நாள் வந்தா சந்திப்போம் என்று மட்டும் சொன்னார். அதோட போனாரு. கிதாபில் எழுதுறாங்க, இந்த மவுத்து வரைக்கும் அந்த மனுஷனை நான் பார்க்கல யாருன்னு. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லது யார்களே, இந்த முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் இந்த சம்பவத்துக்கு கீழே பதிவு செய்யறாங்க. என்ன தெரியுமா, ஊர்ல ஒரு மனுஷன் இப்படி இருந்தா போதும், ஒரே ஒரு மனுஷன் இருந்தா போதும்,
முழு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பலாய் முசீபத்துகளும் இல்லாம போயிட்டு. ஏன் தெரியுமா? அந்த காலத்துல அமல் செஞ்சாங்க. அவங்கட எங்கட கிலோ கணக்கு அமலை விட அவங்கட கிராம் கணக்கான அமல் சரியான பாரம். நாங்களும் அமல் செய்யறோம் தானே, தஹஜ்ஜுத் தொழுறோம், சுபஹ் தொழுறோம், 5 நேரம் தொழுறோம், எல்லா அமலும் செய்யறோம். ஆனா அல்லாஹ் கிட்ட உதவி எடுக்கிற அளவுக்கு நமனிக்குதான்னு பார்ப்போம். கொஞ்சம் உள்ளத்தால யோசிங்க. செத்த ஒட்டகத்தை கழுதைய சஹாபாக்கள் 2 ரக்காத்தை கொண்டு உயிர்ப்பிச்சாங்க. உயிர்ப்பிச்சாங்களா இல்லையா? உயிர்ப்பிச்சாங்க. ஹதீஸ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதே போல இன்னும் சில சஹாபாக்கள் உதவி எடுக்கிற விஷயத்துல 2 ரக்காத்துல இருந்து வானத்திலிருந்து மலை இறக்கினாங்க. அலா இப்னு ஹத்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாலைவனத்துல ஜமாத்தோட போறாங்க. ஒரு கூட்டத்தோட பாலைவனத்தை தோண்டி தண்ணி எடுத்தாங்க 2 ரக்காத்துடைய தொழுகையில. உள்ளத்தால யோசிங்க. பேசுற நானா இருந்தாலும் எங்கட தொழுகைய கொண்டு இப்படி பெருசா மலையெல்லாம் இறக்க தேவையில்ல. எங்கட பக்கத்து ஹோட்டல்ல இது ஒரு சாப்பாடு சாமான வீட்டுக்கு எடுக்கலும். ஏன் எங்களுக்கு எடுக்கலாம்? ஏனென்றா எங்கட கிலோ கணக்கான அமலை விட அவனோட கிராம் கணக்கான அமல் பாரம், சரியான பாரம். நாங்க அமல் செய்யறோம், அந்த அமல்ல பாரம் இல்ல, இன்னும் தொடர்பு சீராக அல்ல. அமல வெளியில சொல்றோம், நாங்க ஒன்று செஞ்சா வெளியில சத்தி எடுக்கணுமே, கத்திரோனுமே வெளியே வந்து நாங்க எப்படி செஞ்சோம், அங்க அப்படி செஞ்சோம், அங்க எப்படி கொடுத்தோம், இப்படி உதவி செஞ்சோம், இப்படி சொல்றோமே. அந்த மனுஷர்கிட்ட அப்படி ஒன்றுமே இல்ல. அமல் செஞ்சாங்க, அவருக்கும் ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியும். இதனுடைய கூலி உலகத்தில் எனக்கு பெருமவானமாப்பா, கியாமத்துல என்னைய சொர்க்கத்துக்கு அனுப்பினா போதும் யா அல்லாஹ். அவ்வளவுதான். அந்த அமல்ட பரக்கத்தான் உலகத்துல உதவி கிடைச்சிச்சு. தேவையான வெள்ளத்தையும் செஞ்சாங்க. ஆனா பாக்குறதுக்கு பரதேசியமாய் தான் இருந்தாங்க. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமா இருந்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மக்கள் வாழ்க்கையில் அமல் செஞ்சாங்க. தாவூத் இப்னு அபுல் ஹிந்த்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியோர் ஆலிம். நாங்க எல்லாம் வெளி மனுஷருக்கு எங்கட அமல் தெரிகிறது. 2வது இந்த தாவூத் இப்னு அபுல் ஹிந்த் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அமல் செஞ்சாங்க. 40 வருஷம் ஒரு அமல், 40 வருஷம் செஞ்ச அமல் அவங்களோட சொந்த மனைவிக்கு ஊட்டு மனுஷருக்கு கூட தெரியும். என்ன அமல் தெரியுமா? சுன்னத்தான நோன்பு பிடிச்சா. சுன்னத்தான நோன்பு வீட்டு பெண்களுக்கும் தெரியா. அவங்க எழும்புவாங்க சஹருடைய நேரம், எழும்பி யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுருவாங்க. அதுக்கு பின்னால வெள்ளைக்கு வேலைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல மனைவி அப்படியே சாப்பாடை கொடுப்பாங்க. சாப்பாடு எடுத்து போய் மிஸ்கீனுக்கு கொடுத்துருவாங்க. ரிட்டர்ன் மாலை கூட்டுக்கு வருவாங்க. மகரிபுக்கு வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. எல்லாம் நினைப்பாங்க சாப்பாடு தான் தின்று அவங்க அவங்களுடைய நோன்பை துறப்பாங்க. 40 வருஷம் இப்படி நோன்பு பிடிச்சாங்க. எங்கட வாழ்க்கையில ரகசியமா என்ன வழி? எனக்கும் அல்லாஹ்க்கும் ஈக்கக்கூடிய ரகசிய தொடர் பெண்ணை ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு மகன் ஒவ்வொரு நாளும் சதகாவுடைய பொருட்களை இஷாவுக்கு பின்னால முதுகுல வச்சு கொண்டு போயிட்டு ஊட்ட தட்டுவாங்க. விதவைகளுடைய ஊடு, ஏழைகளுடைய ஊட தட்டி சதக்கா பொருளை வச்சுட்டு வந்துடுவாங்க. வந்தவங்களுக்கு தெரிய யாரு வச்சேன்னு சொல்லி இவங்க எடுத்து பாவிச்சாங்க. ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை வஃபாத்தாகின நேரத்துல ஜனாதாவை குளிப்பாட்டக்கூடிய நேரத்துல பாக்குறாங்க முதுக நிறைய தழும்பி. இந்த நேரத்துல விசாரிக்கிறாங்க எப்படி தழும்பி வருது, யாருக்கும் தெரியா. ஜனாதா அடக்கியாச்சு. ஜனாதா அடக்கி இவர் மௌத்தாகி கொஞ்சம் காலத்துக்கு பின்னால மக்களுக்கு கிடைக்கிற சதக்கா பொருள் கிடைக்கல. இப்பதான் கொஞ்சம் பேருக்கு கிளிக் ஆகிச்சு, யோசனை வந்துச்சு. இவ்வளவு காலம் எங்களுக்கு உதவி செஞ்சது ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. மௌத்தாகி பல காலத்துக்கு பின்னால் செஞ்ச அமல் வெளியில தெரியா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரம் ரகசிய தொடர்பு சீராக்கு. யாருக்கும் சொல்ல வானம். எல்லா அமல்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, எல்லா அமலையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனக்கும் அல்லாஹ்க்கும் மத்தியில் அமல் சீராயிக்கோணும். நாங்க சில நேரத்துக்கு இதை பேசினா சில மக்கள் யோசிக்கிறாங்க அது சஹாபாக்கள், அது நபிமார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறது. கொஞ்சம் காலங்களுக்கு முன்னால வாழ்ந்தொத்தர் குதுபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹிமஹுல்லாஹ். காக்கி என்றா உருதுல ரொட்டி என்று சொல்றது. அந்த ரொட்டியோட தொடர்புள்ள ஒரு சம்பவம் உண்டு. ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்துல உமா சாப்பாடு வைப்பா. ஒரு நாள் சாப்பாடு வைக்க மறந்துட்டா. அந்த நேரத்துல அல்லாஹ் ரொட்டியோ கொடுப்பானு சாப்பிடுறது. அந்த இமாம் தான் இவங்க குதுபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹிமஹுல்லாஹ். இவங்க யாருண்டா, இந்தியாவில் நியூ டெல்லிக்கு போனவங்களுக்கு தெரியும். குதுப் மினார் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டிடம், தாஜ்மஹாலை போல ஆச்சரியமான ஒரு கட்டிடம், நிழல் இல்லாத கட்டிடம். இந்த குதுப் மினாரை கெட்டினவதான் இந்த குதுபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹிமஹுல்லாஹ். இவங்க அவங்களுடைய ஜனாதா மௌத்தா போகக்கூடிய நேரத்துல
அவங்களோட குடும்பத்து மக்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் சொல்றாங்க, நான் மௌத்தாகினத்துக்கு பின்னால ஏந்த ஜனாதாவை தொழுவிக்க கூடியவங்களுக்கு 3 தகமைக்கான்னு பாருங்க. இந்த 3 தகம குவாலிபிகேஷன் இல்லாம ஏந்த ஜனாதாவோட தொழுவிக்க கூடாது. கேக்குறாங்க என்ன குவாலிபிகேஷன்? முதலாவது குவாலிபிகேஷன் சொன்னாங்க என்ன தெரியுமா? ஏந்த ஜனாதாவை தொழுவிக்கிறவரு பருவம் அடைஞ்ச நாள்ல இருந்து தொழுக கடமையாவின நாள்ல இருந்து ஏந்த மவுத் இந்த நாள் வரைக்கும் தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்ப தக்பீர் இமாம் சொல்ல நாங்க கேட்டு கெட்ட தக்பீர், இந்த தக்பீர் அவர் வாழ்க்கையில ஒட்டிக்க கூடாது. இது முதலாவது கண்டிஷன். எத்தனை வருஷ காலம்? 2வது சொல்றாங்க அசருடைய முன்சுன்னத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நேரடி துஆ இருக்குது. யார் அசருடைய முன்சுன்னத்தை தொழுது கொண்டு வாராங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. இவர் அசருடைய முன்சுன்னத்தை வாழ்க்கையில ஒட்டிக்க கூடாது. 3வது எழுதுறாங்க, அவங்க சொன்ன இது 2 சரி ஓரளவுக்கு ஓகேன்னு செல்ல. 3வது சொல்றாங்க பருவம் அடைஞ்ச நாள்ல இருந்து இதுவரை காலமும் ஹராமான முறையில எந்த பார்வையும் பெண்களை இவர் பார்த்திக்க கூடாது. பக்குவமா ஈகோம். 2வது பார்வை, முதல் பார்வை பார்க்கலுமே, 2வது பார்வை தலையை தூக்கி பார்த்தே கூடாது. இந்த 3 கண்டிஷன் எந்த மனுஷன் வாழ்க்கையில் ஈகுதோ அவர் தான் இந்த ஜனாதாவை தொழுவிக்கணும்னு வஃபாத்தாகிட்டார். இப்ப இந்த ஜனாதா அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு, இந்த கண்டிஷனோட யாராவது வாங்க, 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் யாரும் வரல தொழுவிக்கு. யார் வாரு? இந்த காலத்துல இப்படி 3 நிபந்தனையோட ஒரு ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டா யாரு தொழுவிக்கிற ஜனாதாவ? ஆனா இவர் விளங்கியிருந்தார். இப்படி சில ரகசிய அமல்களோட தொடர்புள்ள ஒரு மனுஷன் ஈகிறார், அவர் தான் என்ன ஜனாதா தொழுவிக்கணும். நேரடியா செல்லல, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். இந்த நேரம் 3-4 மணித்தியாலங்கள் போகுது. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் ஒரு வயசாளி வாரார், பெரிய நல்ல வயசாளி. அப்படியே கூட்டத்தை பொழுந்து கொண்டு வாராரு, தலையை தூக்கி யாரையும் பார்க்கல. அவரை விளங்கி கொள்றது அவர் விரும்பல, கீழே பார்த்து கொண்டேதான் வந்தார். வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, சாதாரண மனுஷர் வந்தார். நேர போனார் அவருடைய ஜனாதாக்கு வைத்து சொன்னார், குதுபுத்தீன் இத்தனை வருஷமா எனக்கும் இந்த ரப்புக்கும் மத்தியில இந்த ரகசியமான அமலை நீ காட்டி கொடுத்துட்டாய், நீ எப்படியோ தெரிஞ்சு கொண்டு காட்டி கொடுத்துட்டாய். நான் உன்னை ஜனாதாவை தொழுவிக்க மாட்டேன், ஆனா இந்த ஜனாதாவை தொழுவிக்க ஆள் இல்லாம வைத்திடும். ஒரு ஜனாதாவை தொழுவிக்கிற கடமை, அதனால தொழுவிக்கிறேன் என்பதாக அந்த ஜனாதாவை தொழுவிச்சாங்க. எடுத்து பாருங்க, தொழுவிச்சவங்க யாரு? முகலாய மன்னர்கள், இந்தியா வம்சாவளியில வந்தவங்க. அதுல ஷம்சுத்தீன் ரஹிமஹுல்லாஹ் தான் இவங்களோட ஜனாதாவை தொழுவிச்ச இமாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கம் என்ன தெரியுமா? என்ன செல்ல வாரோம் என்றா, எங்கட வாழ்க்கையில அல்லாஹோட இப்படி தொடர்புள்ள எத்தனை அமல்கள் இந்த புது வருடத்துல, இந்த முஹர்ரமுடைய மாதத்துல உலக ரீதியா எவ்வளவோ நியத்து வச்சுக்கிற நாங்க முதலாவது நியத்து வைங்க, என்ற ரப்போட தொடர்பை நான் சீராக்கும், ஈமான நான் சீராக்கும். இந்த நியத்தை முதலாவது வைங்க. நிச்சயமாக சத்தியமாக இந்த வருடத்திலே அல்லாஹு தாலா எப்ப அல்லாஹோட தொடர்பை சீராக்குறோமோ வருடம் ஃபுல்லா அல்லாஹு தாலா சோதனைகள் இருந்து, பிரச்சனைகள் இருந்து, கஷ்டங்கள் இருந்து, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற ஒரு தைரியத்தை அல்லாஹ் தருவோம். எவ்வளவு சோதனை வந்தாலும் தாங்குற ஒரு தைரியம் வரும். அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசுறோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில்